I equal to integration 0 to pi by 4 sin x cos x sin x cos x divided by uh, cos power 4x uh, sin plus sin power 4x into dx. கரெக்ட்டுங்களா? dx. Yes, sir. சரி புரியுதான்னு பார்த்துக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நடத்தணும்னு சொன்னல. இப்போ Okay, sir. பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலி ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியாது. சைன் காசுன்னு வந்தாவே எப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்னா சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தால் அப்ளை பண்ணுங்க, நான் அப்ளை பண்ணாதீங்க. என்ன சொன்னேன்? சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்தால் அப்ளை பண்ணுங்க, நான் அப்ளை பண்ணாதீங்க. நீங்க அடிக்கடி ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது பை பை 2 கேஸ் வரல. அப்ப சைன் Okay, காசு sir. கேஸ்க்கு வந்து இது ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண வேண்டாம். Okay, sir. அது கிளியரா? அப்ப என்ன பண்றீங்க? Yes. இன்டெக்ரல் 0 to pi by 4 ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ணக்கூடாது. நார்மல் இன்டெகிரேஷன் போட வேணும். நீ இன்டெகிரேஷன் நடத்த அலோவ் பண்ணியிருந்தா நான் நெறைய ப்ராப்ளம் நடத்தியிருப்பேன். சரி ஓகே. எனிவே நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து படிங்க. dx கரெக்ட்டுங்களா? Okay, sir. இப்ப இது என்ன நடக்குது அப்டின்னா, இது இன்டெகிரேஷன் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் புரியும். இல்லன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பார்த்துக்கோ. இப்ப Okay. பார்த்தீங்கன்னா, இது cos பவர் 4x ஆல எல்லாத்தோடையும் டிவைட் பண்ண போறோம். cos பவர் 4x வந்து டிவைட் ஆகுது. அப்புறம் என்ன நடக்கும் பாத்துங்க. 0 to pi by 4 எல்லாத்தையும் cos பவர் 4x ஆல டிவைட் பண்றேன். அப்ப என்னாச்சு? sin x into cos x நியூமரேட்டர்ல cos பவர் 4x வரும். cos பவர் 4x. கரெக்ட்டுங்களா? cos பவர் 4x டிவைடட் பை இதுக்கு cos பவர் 4x வந்துனா 1 பிளஸ் sin பவர் 4 by cos பவர் 4x ன்னு வரும். sin பவர் 4x டிவைடட் பை cos பவர் 4x ன்னு வரும். என்ன பண்ணிக்கிறேன்? Cos பவர் 4. 4x ஓட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இல்லன்னா ஈச் Yes. டைம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணிக்கிறேன் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? Okay, sir. சரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அப்ப இன்டெக்ரல் 0 to pi by 4 அ sin x இது வந்து cos பவர் 4x. இது வந்து என்னது? cos பவர் 4x. ஒரு cos வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். ஒரு cos x வந்து இங்க வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு cos வந்து கட் ஆயிரும். cos கட் ஆனா cos கியூப் ஆயிரும். அப்போ ஒரு cos Okay. இங்க வந்துட்டு என்ன கிடைக்கும்? 1 by cos squared x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. டிவைடட் பை 1 பிளஸ் sin பவர் 4x by cos பவர் 4x வந்து tan பவர் 4x Sin power. Yes, sir. into dx. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா, நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். இல்ல, sir. சரி. இப்ப sin by cos என்ன? tan ஆ? Yes, sir. அப்ப இன்டெக்ரல் 0 to pi by 4 tan x. 1 by cos என்ன? secant squared x ஆ? secant Yes, squared sir. x divided by 1 plus இது tan squared Tan x. power 4. tan Yes, squared sir. x whole squared ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? Okay, sir. இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறேன்? இங்க ஃபார்முலா குடுத்துறேன் பாத்துங்க. sin x by cos x வந்து tan x ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? Yes, sir. 1 by cos 1 squared by x ஆ. sequence square x, sir. அப்ப tan பவர் 4x வந்து என்ன எழுதிக்கிறேன்? tan squared x Tan whole whole squared power square. whole squared ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? into dx. Yes, sir. இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் Okay. இன்டெகிரல் பண்ணாலும் நம்ம டிபிக்கல் தான். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, t மெத்தட். இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு பேரு. நான் வந்து t வந்து இவன் எடுத்தா எனக்கு வந்து இது கிடைச்சிரும். அதாவது இதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். t equal to tan x ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? டெரிவேட்டிவ் ஆஃப் tan x என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் tan x வந்து secant squared x. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப dt equal to என்ன கிடைக்குது? secant squared x into dx ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? Okay, sir. சரி. இப்ப t இருக்கிற இடத்துல யார் அப்ளை பண்ணுவ? t இருக்கிற இடத்துல அதாவது tan x இருக்கிற இடத்துல யார் அப்ளை பண்ணுவ? t ன்னு அப்ளை பண்ணுவ. secant squared into dx இருக்கிற இடத்துல யார் அப்ளை பண்ணுவ? dt ன்னு அப்ளை பண்ணுவ. கரெக்ட்டா? Okay, sir. இங்க பாருங்க இதுக்கு பதிலா இது அப்ளை பண்ணுவீங்க, இதுக்கு பதிலா அப்ளை. அப்ப அந்த iங்கிற இன்டகிரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் பாத்துங்க. அதே மாதிரி tan 0 என்னடா கண்ணு? tan 0 என்ன? 0. tan pi by Yes, 4 sir. என்ன? 1. அப்ப இந்த 1. வேரியபிள் மாத்த வேணும். x, t. x வந்து 0 னா tan 0. tan 0 வந்து என்னன்னா 0. tan pi by 4 அதாவது x வந்து இங்க அப்பர் லிமிட் வந்து pi by 4 இருக்குது. அப்பர் லிமிட் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப tan pi by 4 வந்து 1. 1. லிமிட் சேஞ்ச் பண்ணனும் பண்ணியாச்சு. சரிங்களா? லிமிட் Okay, sir. சேஞ்ச் பண்ணனும் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? Yes, sir. அப்ப என்னாச்சு இன்டெகிரல் லிமிட் என்னவாகும்? 0 to 1 ன்னு மாறும். t யோட லிமிட் என்ன? 0 to 1 ன்னு மாறும். சரிங்களா? Okay. Okay, sir. t க்கு பதிலா என்ன போடுவ? tan x க்கு பதிலா என்ன போடுவ? t போடுவ. tan x பதிலா t போடுவ. Yes, sir. secant squared into dx பதிலா என்ன போடுவ? tt ன்னு போடுவ. இங்க பாருங்க secant squared into dx வந்து tt into dt Okay, sir. divided by 1 plus tan squared 1 plus t, sir.
t square 1 plus t square the whole square, sir. ஓகே. 1 plus t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கலாங்கிறியா? Mm. ஓகே. ஸோ அப்படி எடுத்தா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ t பவர் 4க்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. கரெக்ட்டா? 1 Yes, plus sir. t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா t பவர் 4. அப்ப எகைன் ஃபார்முலா கிடையாது. அப்ப ஃபார்முலா கிடையாதுங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, அ t வந்து tan xக்கு பதிலா இது எடுத்துக்கங்க. சீக்கன்ட் ஸ்கொயர்ட் xன்னு எடுத்தா என்ன கிடைக்கும்? அப்படி செக் பண்ணி பார்த்து போடணும். சரிங்களா? Okay, sir. அப்ப கொஞ்சம் ஐடியா கிளியர் பண்ணிக்கங்க. tக்கு பதிலா என்ன எடுக்குறீங்க? இது எடுத்துக்கங்க. tanக்கு பதிலா tan ஸ்கொயர்ட் எடுத்துக்கங்க. t வந்து என்னது? tan ஸ்கொயர்ட் x. ஓகே. t வந்து tan Okay. ஸ்கொயர்ட் x. அப்ப dt என்ன கிடைக்கும்னா டெரிவேட்டிவ் டைம் dt பை dx. அதோட டெரிவேட்டிவ் டைம் என்ன? 2 tan x இன்டு tan x ஓட டெரிவேட்டிவ் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் x. அப்ப டைரக்ட்டா நியூமரேட்டர் வந்துருச்சு. டைரக்ட்டா நியூமரேட்டர் வந்துருச்சு. அப்ப இத வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த iங்கிற வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப இன்டெகிரல் 0 to 1. ஓகேங்களா? மேல வந்து Okay. என்ன கிடைக்கும்னா dt by 2 டிவைடட் பை 1 plus t ஸ்கொயர். இதுதான் நமக்கு கிடைக்குது. சரியாம்மா? Yes, sir. அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்டெகிரல் 0 to 1 dt dt divided by by 1 plus t ஸ்கொயர். t சரியாம்மா? square. Yes, That sir. is equal to 1 by 2. இது ஃபார்முலா வந்து tan inverse of x. That means tan inverse of t. லிமிட் பார்த்தா 0 to 1. சரியாம்மா? Okay, sir. That is equal to upper limit அப்ளை பண்ணா tan inverse of 1. lower limit அப்ளை பண்ணா tan inverse of 0. Tan inverse of 0. Okay, sir. That is equal to 1 by 2. Tan inverse of 1 வந்து pi by 4. Tan inverse of 0 வந்து 0. கரெக்ட்டுங்களா? Yes, sir. That is equal to 1 by 2 into pi by 4 ன்னா வந்துரும். ஏன்னா 0 போட்டனால அப்ப pi by 8 ன்னு வரும். ஆன்சர் என்ன? pi by 8. ஓகேங்களா? Yes, sir. இந்த ஸ்டெப் பாருங்க tan வந்து t equal to tan x ன்னு எடுத்தா வரல நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? Okay, sir. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் t equal to tan squared x ன்னு போட்டா நம்மளுக்கு வருது. அதனால நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி t equal to tan x ன்னு எடுத்துட்டேன். Tan அப்ப dt by 2 equal to ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? tan x into secant squared x ன்னு வருது. secant. Yes, yes, sir. டைரக்ட்டா நியூமரேட்டர் வந்துச்சு. அதனால நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டேன். ஓகேங்க. Okay, sir. இப்ப ஸ்டெப் போடுறது உங்களுக்கு டிஃபிகல்ட் தான். ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளத்த படிங்க. இல்ல இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க கரெக்ட் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? Okay, sir. t எடுக்கிறது கேர்ஃபுல்லா எடுக்கணும். நான் t வந்து tan x எடுக்கும்போது எனக்கு கரெக்ட்டா வரல. அதனால என்ன பண்ணிட்டேன் இன்டகிரேஷன் ஃபார்முலா வராம நான் டைரக்ட்டா t வந்து நான் tan ஸ்கொயர் x ன்னு எடுத்துப்பா வருது. அதனால தான் நான் tan ஸ்கொயர் x ன்னு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ப்ராப்ளத்துக்கும் மாறும். நான் எடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணி போட்டா தான் எனக்கே தெரியும். நான் எடுத்து மட்டும் எனக்கு Okay. கரெக்ட்டா எடுக்கிறேன்னா எனக்கு தெரியாது. அந்த tங்கிறது கம்ப்ளீட் பண்ணி பார்த்து அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா வருதான்னு பார்த்தா தான் கரெக்ட்டா தப்பான்னு தெரியும். இல்லையா திரும்ப நான் மாத்தி தான் எடுத்தாகணும். சரிங்களா? இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் Okay. ஒவ்வொரு t வேல்யூ மாறும். நம்ம ஒரே கான்செப்ட் வச்சு போடக்கூடாது. அதே மாதிரி இது ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு போட முடியாது. ப்ராப்பர்ட்டீஸ் எப்போ வரும்? சம் ஆஃப் த லோயர் லிமிட் Pi அண்ட் by அப்பர் 2, லிமிட் sir. வந்து பை பை 2 கேஸ்க்கு மட்டும் தான் போடணும். சைன் காஸ் வரும்போது. சரியா?